தமிழ்நாட்டுல மூலை முடுக்குல எங்க விசேஷம் நடந்தாலும் கம்மியான பட்ஜெட்ல மேக் பிக் போட்டோகிராஃபி போட்டோ வீடியோ எடுத்து கொடுத்துட்டு இருக்கு. மொபைல் போட்டோக்களை சிந்தட்டிக் போட்டோ ஆல்பமாகவும் பண்ணித்தரும். ஆர்டர் செய்ய makepik.com விசிட் பண்ணுங்க. மேலும் விவரத்திற்கு வாட்ஸ்அப்ல தொடர்பு கொள்ளுங்க. வணக்கம். வணக்கம். என்ன இல்ல நீ கொஞ்ச நாள்ல வந்து இப்ப வரைக்குமே ஒரு வாய்க்கால் தகராறு நிறைய போயிட்டு இருக்குது இந்த ஐபிஎல் சீசன்ல. சிஎஸ்கே vs மும்பை vs ஆர்சிபி எல்லாமே அதான் மெயினா இவ்வளவு நாள் வந்து சிஎஸ்கே எம்ஐ சிஎஸ்கே ஆர்சிபி இப்படி போயிட்டு இருந்துச்சு. ஆனா எனக்கு ஒட்டுமொத்த டீமும் வந்து எஸ்ஆர்எச் தான் என்னமோ இனிமையா பார்த்து அவங்க சைலன்ஸ் பண்றோம்னு போயிட்டு இருக்கு. ஆனா அந்த வாய்க்கால் தகராறுலாம் இன்னும் கொஞ்சம் நாள்ல தான் அந்த பால் எல்லாம் 6-4க்கு பறந்து 280 300 400 இதெல்லாம் இல்ல அது மேபி எப்படின்னு தெரிய போறதில்ல. ஏன்னா நீ அடுத்த ஒரு T20 சீசன் அதுக்கான ஸ்குவாட் அனௌன்ஸ்மெண்ட் இன்னைக்கு வந்துருச்சு. அதாவது 2024 2020 உலகக்கோப்பையுடைய இந்தியன் ஸ்குவாட் இன்னைக்கு வந்து அறிவிச்சிருக்காங்க. ஸ்குவாட் பார்த்தீங்களா? பார்த்தாச்சு. அதில் சர்ப்ரைஸ் எல்லாரும் போட்டு ஆக்சுவலி சோஷியல் மீடியாவில் கதறிட்டு இருக்காங்க. பார்த்தியா என்னாச்சு? ஏதான் சில பிளேயர்ஸோடைய பேர்கள்லாம் விடுபட்டுருச்சு. ஆமாம், கேஎல் ராகுல் இல்லை, நடராஜன் இல்லை அப்படின்ட்டு பல சர்ச்சைகள் போயிட்டுருக்கு. ஆனால் எனக்கு உள்ள என்ன கேள்வினா இந்த 11 வந்து ஓகே தான், இதில் எந்த பிரச்சனை. ஐ மீன் இந்த 15 ஸ்குவாட் ரிசர்வில் பேர்லாம் இந்த 15 ஸ்குவாட் ஓகே தான். எனக்கு கொஞ்சம் சர்ப்ரைஸாக இருக்குது என்னென்னா அவங்க லெஃப்ட் ஹேண்டர்ஸ் கூட போயிருக்காங்க. ஐ மீன் நிறைய 4-5 லெஃப்ட் ஹேண்டர். யூஸ்வலாக ஜடேஜா மட்டும்தான் இருப்பார் ஸ்குவாடில், பெருசாக லெஃப்ட் ஹேண்டரே இல்லாமல் இருக்கும். அந்த லெஃப்ட் ரைட் காம்பினேஷன் சமீப நாட்களாக ஐ மீன் இந்தியா டீமில் வந்து ஒரு பெரிய ப்ராப்ளம் இருந்தது. என்னென்னா ஷிகர் தவான் அண்ட் ரோஹித் சர்மா ஓப்பனிங் ஆடும்பொழுது ஓப்பனிங் பேரே லெஃப்ட் அண்ட் ரைட் காம்பினேஷன் இருக்கும். அதற்கப்புறம் இடையில எல்லாம் ரைனா இருக்கும்பொழுது அதே தான் அந்த காம்போ இருந்துகிட்டே இருக்கும். நம்ம அந்த மிஸ் ஆகிட்டே இருந்தது. ஏன் எதுக்குன்னா லெஃப்ட் ரைட் காம்பினேஷன் ரொம்ப மஸ்ட் இம்பார்ட்டன்ட் தான். அது இல்லாமல் நம்ம வந்து ஒரே மாதிரி போனோம்னா ரொம்ப ஈஸியாக முடிஞ்சு போயிடும். ஆப்போனண்ட்டுக்கு கொஞ்சம் ஒரு பெனிஃபிட்டாக இருக்க மாதிரி இருக்கும். ஸோ அதில் ஒரு சின்ன விதிவிலக்கு 15 ஸ்குவாடில் வந்து அக்ஷர் பட்டேல், சிவம் தூபே அண்ட் ரிஷப் பண்ட், ஜடேஜா 4 பேர் லெஃப்ட் ஹேண்டர் இருக்காங்கன்னு நினைக்கிறேன். இந்த 4 பேரில் ஸ்ட்ரெயிட்டாகவே 2-3 பேர் பிளேயிங் 11லேயே விளையாடுவாங்க. பிளேயிங் 11லேயே விளையாடும்பொழுது ஆனால் அவங்க எந்த பிளேயர்ஸில் விளையாட போகிறாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி மட்டும் தான் எனக்குள்ளே இருக்குது. இப்போ இருக்கிற முதல் கேள்வி வந்து அந்த பிளேயிங் 15 பார்த்தாச்சு. இந்த ஓப்பனிங் பேட்ஸ்மேன் வந்து ஒரு ரூமர் ரொம்ப நாளாவே கிளம்பிட்டு இருந்துச்சு. அது வந்து உண்மைதானா? அதாவது விராட் கோலி, ரோஹித் சர்மா தான் ஓப்பனிங். இப்போ இவர் என்ன பண்ணுறாருன்னா உண்மைதானான்னு கேட்டு இப்போ என் வாயால் சொல்ல விட்டு கமெண்ட் பாக்ஸில் வந்து அவங்க கழுவி ஊற்றணும். இல்லைண்ணா இந்த ஸ்குவாட் பார்க்கும்போது பாருங்களேன், வேறு வழியே இல்லை. அவங்க 2 தான் ஓப்பனிங் இறங்கி கண்டிப்பாக விராட் கோலி, ரோஹித் சர்மா தான் அன்டவுட்லி ஓப்பனிங் ஆடுவாங்க. 1 டவுன் சூரியகுமார் யாதவ் ஆட போகிறாரு, அதற்கப்புறம் ரிஷப் பண்ட் ஆட போகிறாங்க, அதற்கப்புறம் சிவம் தூபே, அதற்கப்புறம் ஹர்திக் பாண்டியா, அப்புறம் ஜடேஜா. இதுதான் அந்த டாப் அந்த 7 அதுக்கப்புறம் இருக்கிற 4 பேர் தான் இப்போ கேள்வியே. ஏன்னா ஷஹால் ஸ்ட்ரெயிட்டாகவே வந்து ஆடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குனாலும் மோஸ்ட்லி வந்து இவங்கள குல்தீப் யாதவ் வந்து பிளேயிங் 11 இருப்பதற்கான வாய்ப்பு நிறைய இருக்குது. ஏன்னா ஒரு பிஸ்னஸ் ஸ்பின்னர் அங்கே வேணும் அப்படின்னு கண்டிப்பாக பண்ணுவாங்க. குல்தீப் யாதவ் வந்து சைனா மேன் போல நல்லா அது ஒர்க் அவுட் ஆகும்னு நம்புவாங்க. நல்லா ட்ரை பண்ணி தூக்கி போடுவார் அப்படிலாம் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். ஒர்க் அவுட் ஆகுனால குல்தீப் யாதவ் வந்து பிளேயிங் 11 இருப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. அப்படி இருக்கும்போது அப்போ 2 ஸ்பின்னர் போவாங்களா? இல்லையா, ரவீந்திர ஜடேஜா இருக்கார்ல, அவரு பார்ட் டைமா யூஸ் பண்ணிக்கலாம். ஹர்திக் பாண்டியா பார்ட் டைம் ஸ்ட்ரைட்டாவே 3 ஃபாஸ்ட் பவுலர்ஸ் ஆடுவாங்கங்கற. ஃபாஸ்ட் பவுலர்ஸ் ஆடுறதுக்கான நிறைய வாய்ப்பு. சிராஜ் கண்டிப்பா பும்ராவும் சிராஜும் வந்து கன்ஃபார்ம் இருப்பாங்க. இப்ப கேள்வி என்னன்னா சிராஜ் இருந்தார்னா இல்ல ஹர்ஷதீப் சிங் அவர்கள் வந்து இருப்பாரா, இல்ல நீங்க சொன்ன மாதிரி குல்தீப் யாதவே வந்து 2 ஸ்பின்னர் அப்படி இல்லம்மா அப்படி பார்த்தா பிளேயிங் லெவலில் யார் இருக்க மாட்டாங்க என்ன சொல்கிறேன். அந்த 15 பேரில் கண்டிப்பாக இவங்களுக்கு வந்து வாய்ப்பு தரமாட்டாங்க. அப்படிங்கும்போது சஞ்சு சாம்சன் வந்து பிளேயிங் 15 வந்தது எனக்கு ரொம்ப 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 சந்தோஷம். ஆனால் சஞ்சு சாம்சன் வந்து அதில் இருப்பாரான்னு கேட்டால் கொஞ்சம் டவுட்டு தான். ஏன் ரிஷப் பண்டை வந்து ஒரு வகையில் அவங்க ப்ரிப்பேர் பண்ணுவாங்கன்னா ஒரு லெஃப்ட் ஹேண்டர், அவர் நம்ம ஸ்குவாடுக்குள்ளே ஒரு லெஃப்ட் ஹேண்டர் இருக்கணும், அது விக்கெட் கீப்பராக இருக்கும்பொழுது பெனிஃபிட் அப்படின்னு நினைப்பாங்க. ஸோ சஞ்சு சாம்சன் வந்து எந்த வகையிலும் குறைந்த பிளேயர் கிடையாது. ஆனால் பிளேயிங் லெவலில் வந்து ரிஷப் பண்ட் வந்து ரீஃபில் பண்ணுறதுக்கான ஒரு காரணம் இதுவாக தான் இருக்கும், வேறு எந்த காரணமும் இருக்காது. ஏன்னா விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேன் அப்படின்னு பார்க்கும்போது அஃப்கோர்ஸ் ரிஷப் பண்டோடைய அந்த ஒரு பெர்ஃபார்மன்ஸ் தான் வந்து என்றைக்குமே ஐசிசி வந்து லெஃப்ட் ஹேண்டுங்கிற ஒன்று தான், வேறு எந்த காரணமும் இருக்காது. ஏன்னா 2 பேரும் அப்படி ஒன்று நம்ம வந்து ரிஷப் பண்ட் அட் டைமில் 2 விக்கெட் கீப்பரையும் அவங்க வைக்க விட முடியாது, அது வாய்ப்பே இல்லை. அதனால 15ல எடுத்திருக்கலாம். பட் அந்த பிளேயிங் 11ல கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் தான். மேபி ஒரு சில மேட்சஸ்ல மாறினால் நல்லா இருக்கும். அவர் பெஞ்சு தான், அதே மாதிரி ஜெய்ஸ்வால் பெஞ்சு தான். அதற்கப்புறம் அக்ஷர் பட்டேல் அவர்கள் இருக்காங்க. மீதி ஒருத்தர் யார் அப்படிங்கிற கேள்வி வந்து மேட்ச் அன்னைக்கு தான் தெரியும். இதை நான் சொல்லிட்டு அதுக்கப்புறம் எனக்கு ஏன்னா இப்போ எல்லாருமே என்ன எதிர்பார்ப்பாங்கன்னா நம்ம ஃபேவரட் பிளே. இப்போ எல்லாருக்குமே இருக்க கேள்வி எதற்காக நட்டு இல்லை, எதற்காக யார் இல்லை, ருத்ராஜ் இல்லை, எதற்காக கேஎல் ராகுல் இல்லைங்கிற கேள்விகளை எல்லாரும் ஒரு சைடு வைப்பாங்க. ஆனால்
சிம்பிளாக யோசிச்சு பார்த்தா 15 பேர் தான் அனௌன்ஸ் பண்ண முடியும். அதுக்கு மேலாம் எக்ஸ்ட்ராலாம் கொடுக்க முடியாது. ரிசர்வில் வேணா வச்சுக்கலாம். ஆனால் ரிசர்வ்லங்கிறது அவங்க ஆல்மோஸ்ட் ஸ்குவாடில் இல்லாமல் தான் அர்த்தம். ஏன்னா யாருக்காவது காயனா மட்டும்தான் அந்த ஸ்குவாடுக்குள்ளே போவாங்களே தவிர்த்து. அப்போ நீங்கள் இந்த 15 பேரில் யாருக்கு பதிலாக இவரை நீங்கள் ரீஃபில் பண்ண நினைக்கிறீங்க? இப்போ எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன், சிராஜுக்கு பதிலாக நடராஜன் இருந்திருந்தால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற ஒரு கேள்வி. ஆனால் நடராஜன் வந்து லாஸ்ட் இயர்ஸில் வந்து இப்போ இன்டர்நேஷனல் கேம்ஸ் எதுவும் பெருசாக ஆடலை. அப்படிங்கும்பொழுது அவங்க அந்த ஆங்கிளில் யோசிச்சிருப்பாங்க. வேறு எனக்கு தெரிஞ்சு பெருசாக எதுவும். ஏன்னா இப்போ ஐபிஎல் மட்டுமே வச்சு முடிவு பண்ண மாட்டாங்க. ஆனால் இது வந்து உலகக்கோப்பைங்க மட்டும்தான் ஒரு எக்ஸ்பீரியன்ஸான பிளேயர்ஸும் கொஞ்சம் மிக்ஸ்டாக இருக்கணும்னு நினைக்கிறாங்க. இதே இந்தியன் சைடில் நடக்குது அப்படின்னா ஐபிஎல்லில் வந்து நல்லா விளையாண்ட எல்லாரையுமே கொடுக்க முடியும் வாய்ப்பு. இப்போ ருத்துராஜுக்கு வாய்ப்பு கொடுக்கல அப்படின்னா இப்போ எங்கே அவர் இறக்க முடியும்? ருத்ராஜ் ஓப்பனிங் தான் இறக்கி ஆகணும் ஆப்வியஸ்லி. ரோஹித் சர்மா ஆல்ரெடி அவர் தான் கேப்டன், அவர் கண்டிப்பாக உறுதியாக இருக்க போகிறாரு. அப்போ ரோஹித் சர்மா அங்கே இருக்க போகிறாருன்னா ருத்ராஜை இறக்கி விட்டா அப்போ ஜெய்ஸ்வால் வேணாம், விட்டுடலாம். அப்போ வந்து கேஎல் ராகுல் இங்கே ஓப்பனிங் ஆடுறாரு, இல்லை கேஎல் ராகுல் வந்து கீழே டவுன் தான் ஆடுவார் அப்படின்னா இப்போ விராட் கோலி தேர்ட் ஆடுறாங்கன்னா சூரியகுமார் எங்கே ஆடுவார்? சூரியகுமார் ஃபோர்த் ஆடுறாரு அப்படின்னா அதுக்கு முன்னாடி உனக்கு கன்ஃபியூஸாக இருக்கும். ஸோ நமக்கு எல்லா பிளேயருமே இந்தியன் பிளேயர்ஸ் தான், இவர் இல்லைங்கிறது வருத்தம் இருக்குது, இல்லைன்னு சொல்ல முடியாது. பட் அந்த ஃபேவரட் பிளேயர் உள்ளே கொண்டு வரும்போது அங்கே ஆல்ரெடி அவங்க ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருந்த அந்த இம்பாக்ட் பிளேயர் வந்து எங்கே போவாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி. இப்போ ஆனால் நான் வேணா இதே கமெண்ட்டில் நீங்கள் சொல்லுங்கள். இப்போ நான் சொன்ன மாதிரி எனக்கு வந்து சிராஜுக்கு பதிலாக நடராஜ் இருக்கலாம்னு ஒரு இடத்துல தோணுச்சு. ஆனால் இல்லை, ஏன்னா ப்ரீவியஸ் கேம்ஸில் வந்து யார் இன்டர்நேஷனல் கேம்ஸ் அதிகமாக ஆடி அந்த ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் நான் சிராஜ் ஓகே அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில் இருக்கேன். நீங்கள் இவருக்கு பதிலாக இவர் இருந்திருக்கலாம் அப்படிங்கிற அந்த ஒரு பாயிண்ட் மட்டும் உங்களால் பாயிண்ட் அவுட் பண்ண முடிஞ்சதுன்னா அதை நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கும் தான் வந்து ஹர்திக் பாண்டியாக்கு பதிலாக கேஎல் ராகுல் கூட்டு தோணுச்சு. ஆனால் ஆல்ரெடி 2 விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேன், அதில் வைஸ் கேப்டன் அவர் தான். ஆமாம், ஹர்திக் பாண்டியா நீங்கள் நிறைய முரண்பாலாம் இருக்குன்னா சொல்கிறாங்க, அதெல்லாம் கிடையாது. நெக்ஸ்ட் வைஸ் நான் சொல்றது இந்த பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் பார்க்குறேன். இப்போ ஐபிஎல் சீசன்ல வந்து ராகுலோட பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப சூப்பரா போயிட்டு இருக்குது. அப்போ அப்படி பார்த்தா ஹர்திக் பாண்டியா தான் அதுதானே. அப்போ இதுல இருந்து எடுத்துக்க மாட்டாங்க அப்படின்னா இப்போ இவங்களுடைய ஃபேவரட் அதாவது ருத்துராஜ் இந்த இவங்க எல்லாருமே இப்போதான் ஃபேவரட் ஆனவங்க. இப்போ எல்லாருமே நம்ம ஐபிஎல் சீசன்ல வந்து நல்லா ஸ்டார் பர்ஃபார்மன்ஸ் கொடுக்குறாங்கிறதுக்காக இதை வந்து கன்சிடர் பண்ணுவாங்க. ஆனால் இதை மட்டுமே எடுத்துக்க மாட்டாங்க. ப்ரீவியஸாக இன்டர்நேஷனல் கேம்ஸ் என்ன ஆடி இருக்காங்க, லாஸ்ட் சீசன் வந்து நீங்கள் வந்து அங்கே டொமஸ்டிக் கிரிக்கெட் ஆடணும் அப்படின்னு சொல்லிட்டு பிசிசி சொல்லியிருக்காங்க. டொமஸ்டிக் கிரிக்கெட் ஆடணும் எல்லாமே இருக்குது. ஐ மீன் ஸ்குவாடில் இல்லாட்டி டொமஸ்டிக் கிரிக்கெட் ஆடிட்டு இருக்கணும் எல்லாமே இருக்குது. டேரெக்டாக ஐபிஎல்ல வந்து நீங்கள் ஷோகேஸ் ஆறனால வச்சு எடுக்க மாட்டாங்கிறது தான், வேறு எதுவும் கிடையாது. ஆனால் ஹர்திக் பாண்டியா ஓரை விட்டு கிழிச்சாங்க. அவர் ஸ்குவாடில் இருக்காருன்னா அது வைஸ் கேப்டன், வேற வழி இல்லை. அதனால சரி பார்ப்போம். ஹர்திக் பாண்டியா எப்பயுமே இந்தியா ஜெர்சி போட்டால் அவருக்குள்ள உண்மையில இதில் இருக்க பாண்டியா வந்துருவார் உள்ள இருந்து. நம்ம இந்த ஸ்குவாடு எந்த விதத்துலையும் சலைச்ச ஸ்குவாட்லாம் கிடையாது. எனக்கு எப்பவும் போல தான் பவுலிங் தான் சரி ரைட் என்னவா இருக்குங்கிறத அங்கே தான் பார்க்கணும். பேட்டிங் நல்ல லைனப் தான். ஆனால் சிவம் துபே ஸ்ட்ரைட்டாகவே பிளேயிங் லெவனில் இருக்கக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு தான் தோணுது. உனக்கு என்ன தோணுது? இல்லை, டூபே கண்டிப்பாக இருக்கணும். ஏன்னா நான் வந்து நீங்கள் அந்த ஸ்குவாட் மட்டும் நம்ம பார்க்கக்கூடாது, அந்த ஷெட்யூல் பேசிஸ்னு ஒன்று இருக்குது. இப்போ இந்தியாவுடைய ஷெட்யூல் நீங்கள் பார்த்தீங்கன்னா பீங் ஏ ட்ரூ இந்தியன் ஃபேன் நமக்கே கொஞ்சம் பரிதாபமாக தான் இருக்குது. ஏன்னா ஆப்போனன்ட் டீமை நினச்சி, நம்ம டீமை நினச்சில ஆப்போனன்ட் டீம் நினச்சி. ஏன்னா பாகிஸ்தான் டீமை தவிர பாக்கி எல்லாருமே எல்லா பெர்ஃபார்மன்ஸ் பேட்டிங் ஆகட்டும் டோட்டலாகவே அவங்களோட கிரிக்கெட் பெர்ஃபார்மன்ஸ்லேயே வந்து இந்தியா கூட பாகிஸ்தான் கூட கம்பேர் பண்ணும்போது ரொம்ப கீழே இருக்காங்க. ஏன்னா அந்த டீம் எல்லாம் ஏன்னா அயர்லாந்து, அமெரிக்கா, கனடா, பாகிஸ்தான், இந்தியா இது 5 ஒரு ஸ்குவாட். இந்தியாவும் பாகிஸ்தானும் மட்டும் தான் கொஞ்சம் பவர்ஃபுல்லான டீம். அந்த ஒரு மேட்ச் மட்டும் தான் பவர்ஃபுல்லாகவும் இருக்கும். ஆனால் சின்ன டீம்கள் வந்து சர்ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க. கடந்த காலங்களில் T20 வேர்ல்டு கப்லையும் சரி, ஸ்காட்லாந்து எல்லாருமே பண்ணியிருக்காங்க. ஸ்காட்லாந்து, நெதர்லாந்து, ஆப்கானிஸ்தான் எல்லாருமே ஓரளவுக்கு. அயர்லாந்து வந்து 2011 வேர்ல்டு கப்பில் இங்கிலாந்து அது வந்து 50-50 வேர்ல்டு கப் நினைக்கிறேன். அந்த அதுல நல்ல டீம் தான், இல்லைன்னா சொல்ல முடியாது. இந்த முறை வந்து கொஞ்சம் ஆனால் பட் இதில் சொல்லணும், எல்லாருமே இந்த ஐபிஎல் பார்த்துட்டு ஒரு சில பிளேயர்ஸை வந்து இப்போ சசாந்த் சிங் அந்த சூப்பராக எக்ஸலன்ட் பேர், இதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. பட் வாய்ப்புகள் அடுத்து தருவாங்க. டேரெக்டாக T20 வேர்ல்டு கப் ஸ்குவாடுக்குள்ளே போகும்போது அந்த ப்ரெஷர் ஹேண்டில் பண்ணுறதுன பக்குவம்லாம் இருக்காதுங்கிற ஒரு காரணத்துக்காக எடுத்துருக்க மாட்டாங்க. டேரெக்டாக அந்த வாய்ப்புங்கிறது கிடைக்காது, அதுதான் உண்மை. ஏன்னா ரிங்கு சிங்குவே சமீப காலத்தில் அவர் தான் ஃபினிஷர் அப்படிங்கும்போது அவரே அப்படி இருக்கும்போது இப்போ ரிங்கு சிங் எங்கே இருந்திருக்கலாம்னா சிவம் துபே இடத்துல தான் இருந்திருக்கலாம். ஆப்வியஸ்லி சிவம் துபே இடத்துல சிவம் துபே ரிங்கு சிங் இடத்த எடுத்துக்கிட்டார், அவ்வளோதான். அதற்காக இப்போ டிசர்வ் இல்லையான்னு கேட்டால் என்ன அடிக்கிறாருன்னு உங்களுக்கே தெரியும். அப்போ அதனால் வந்து நம்ம இவருக்காக அவர் அந்த 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 மைண்ட் செட்குள்ளே போக முடியாது. இந்த பிளேயிங் 11 இந்த பிளேயிங் 15லேருந்து 11 எப்படி பிக் பண்ண போகிறாங்க, அது எப்படி ஒர்க் அவுட் ஆக போகுதுங்கிறத மட்டும் தான் பார்க்கணும். பட் ஆனால் இந்த நேரத்தில் ஐபிஎல் மட்டுமே பார்த்துட்டு ஐபிஎல் மட்டுமே பார்க்குறவங்களுக்கு இதுக்கப்புறம் புரியும்னு நினைக்கிறேன். இன்றைக்கி அந்த ஒரு லைன் வந்துருச்சு. என்னன்னா இங்கிலாந்து ஸ்குவாட் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க, நியூசிலாந்து அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க, எல்லாரும் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்களே. ஸ்குவாடு பார்க்குறத தாண்டி அவங்க அனௌன்ஸ் பண்ணும்போதே இன்னொன்று சொல்லிட்டாங்க,
ஐபிஎல்லோடைய அந்த பிளே ஆப்லாம் இருக்கும்ல, அந்த டைமில் எங்கள் பிளேயர்ஸ் யாருமே அவைலபிள் இருக்க மாட்டாங்க. ஏன்னா வேர்ல்டு கப் மேட்சஸ்க்கு வந்து நாங்கள் ப்ராக்டிஸ் செக்ஷன் இருக்குது. நாங்கள் யார் யார் போயிடுவோன்னா வில் ஜாக்ஸ் வந்து சரி பிளே வரமாட்டோம் விட்டுருங்க, ஆர்சிபி வரமாட்டோம்னு வச்சுக்கலாம். இங்கிட்டு மொயின் அலி போயிடுவார், சாம் கரன் போயிடுவாங்க, பட்லர் போயிடுவாங்க, வேறு யார் இருக்கா இங்கிலாந்து பிளேயர்ஸ் யாராவது இருந்தாங்கன்னா அவங்களும் போயிடுவாங்க. அப்படிங்கும்போது இதுதான் நீங்கள் வந்து ஐபிஎல்லில் வந்து நான் திருப்பி சொன்னது தான், இங்கே ஆஸ்திரேலியா பிளேயர்லாம் சிலர் வந்து நல்லா விளையாடாத மாதிரி தெரியலாம், அங்கே வரும்பொழுது உங்களுக்கு தெரியும் புலி பதுங்கிறது பாயிறதுக்கிடாங்கிற மாதிரி. இல்லை அது நம்ம இதுக்கு முன்னாடியே நிறைய சீசனில் பார்த்துருக்கோம். மிச்சல் ஸ்டார்க்கு வந்து அதிக விலை கொடுத்து இந்த டைம் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் வாங்கினாங்க. பவுலிங்கில் வந்து அதாவது நரேன் பேட்டில் அடிக்கிற பால் ஸ்டார்க் பவுலிங்கில் கொடுத்துட்டே இருக்காரு. ஆனால் அங்கே பாருங்க ஆஸ்திரேலியாவில் பேட்டிங்லேயும் கலக்குவார், பவுலிங்லேயும் கண்டிப்பாக கலக்க போவார். சேம் இங்கே ஆர்சிபியில் மேக்ஸ்வெல் எடுத்து பார்த்தோம்னா மேக்ஸ்வெலுக்கு வந்து அது டிஃபால்ட்டாகவே அமைஞ்சிருக்கு. ஐபிஎல் விளையாடும் போது ஆட மாட்டாரு, ஆஸ்திரேலியா ஜெர்சி போட்டால் ஆடிடுறாரு. எனக்கு தெரிஞ்சு ஒவ்வொரு ஆர்சிபி மேட்ச்லையும் மேக்ஸ்வெலுக்கு மட்டும் ஒரு ஸ்பெஷல் கோட்டா ஒன்று கொடுத்து அதான் ஆஸ்திரேலியா ஜெர்சியை கொடுத்துட்டா ஆர்சிபி வரதுக்கு வாய்ப்பு இருக்குது கண்டிப்பா. ஆனா இந்த நேரத்தில் தான் இப்போ இங்கிலாந்து வந்து ஒரு சொல்றாங்க இல்லையா, ஐபிஎல்ல தாண்டி எங்களுக்கு நேஷனல் டீம் முக்கியன்ட்டு. ஸோ இது எண்ட் ஆஃப் த டே வந்து இந்தியா வந்து அந்த பிஸ்னஸ் மைண்ட் செட் ஆஃப் கேம்ஸ்ல வந்து ரொம்ப இன்வால்மெண்ட் ஆயிட்டாங்க. இந்தியன் கிரிக்கெட் டீம் வந்து முழுக்க முழுக்க பிஸ்னஸ் மைண்ட் செட்ல மட்டும்தான் இருக்குங்கும் போது தான் அந்த உலகக்கோப்பை நம்ம கைக்கு கிடைக்காம இருக்குங்கிறது தான் உண்மை. பட் நம்ம 2023 உலகக்கோப்பையை நம்ம மண்ணில் நடக்கும்போது தவற விட்டுட்டோம்ல, அது ஒரு பெரிய சான்ஸ். ஏன்னா நம்ம கிரவுண்ட் நம்ம இருக்கும்போது பிச்சர்ஸ் சரியா பயன்படுத்திருக்கலாம், அது விட்டாச்சு போயிருச்சு. பட் T20 வேர்ல்டு கப்பில் இந்தியா வந்து இந்த ஃபியூ இயர்ஸில் வந்து நல்லாவே விளையாடி இருக்காங்க. விளையாடலாம் சொல்ல முடியாது, பட் ஆல்மோஸ்ட் செமிஃபைனல் ரீச் ஆனோம். பட் எல்லாமே அவங்களுக்கு அந்த அப்ராட் போய் விளையாடுற மேட்சஸ் எல்லாம் இல்லை, நம்ம ரீசெண்டாக 2007 ஜெயிச்சதுக்கு அப்புறம் சொல்கிறேன் எல்லாமே. அதுக்கப்புறம் நம்ம இந்தியனில் நடந்துச்சு, இந்தியா வங்கதேசம் சேர்த்து ஒன்று நடந்துச்சு. அதில் கூட நம்ம ஃபைனலில் தோற்றோம்னு நினைக்கிறேன். இலங்கை கூட போயிட்டு தோற்றுட்டோம், வெஸ்ட் இண்டீஸ்ட்டை தோற்றுருக்கோம், இலங்கைகிட்ட தோற்றுருக்கோம், இங்கிலாந்துகிட்ட தோற்றுருக்கோம், வேறு எப்படி எல்லாத்துலேயுமே தோற்றுட்டு தான் இருக்கும். பட் நம்ம ஆல்மோஸ்ட் எல்லா சீசனுமே வந்து விராட் கோலியும் வந்து பிளேயர் ஆஃப் த டோர்னமெண்ட்டில் T20 வாங்கியிருக்காரு. ஸோ அதனால தான் அந்த ஸ்குவாடில் அவர் இருப்பாரா இல்லையாங்கிற நிறைய டிஸ்கஷன் இருந்தது. பட் விராட் கோலி ஸ்ட்ரைக் ரேட் பற்றி, ஸ்பின்னர்ஸ் கிட்ட விளையாடாத பற்றி நிறைய இருந்துச்சு. பட் ஸ்குவாடுக்குள்ளே வந்திருக்காரு. ரோஹித் சர்மா எப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். ஸோ நல்ல ஸ்குவாடு தான், என்னை பொறுத்த வரைக்கும் எந்த மாற்ற கருத்தும் கிடையாதுப்பா. ஸோ நல்லா தான் விளையாடுவாங்க நம்புகிறேன். அந்த சூப்பர் 8 தாண்டி அந்த செமிஃபைனல் தாண்டுவோம். செமிஃபைனல் இருக்குல்ல, செமிஃபைனலுக்கு அப்புறம் தான் இல்லை சூப்பர் 8 நம்ம வந்து கொஞ்சம் யோசிக்கணும். ஏன்னா இந்த ஸ்குவாட்ல எல்லாமே அந்த 5 டி டோட்டலாக ABCD 4 குரூப் இருக்கு. 4 குரூப்லையுமே 2 டீம் கொஞ்சம் பவர்ஃபுல்லான டீமாக தான் இருக்குது. இப்போ எப்படி இங்கேயா பாகிஸ்தான் இங்கேயோ அதே மாதிரி. ஆனால் உண்மையில என்ன A டீமை தாண்டி பாக்கி இருக்க 3 குரூப்லையுமே வந்து கொஞ்சம் எனக்கு நல்லா இருந்தது. கொஞ்சம் தேர்டு டீமும் நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். ஏன்னா பங்களாதேஷ் இருந்தாங்க. ஆமாம், D டீம் மட்டும்தான் எனக்கு ஓரளவுக்கு நல்லா டஃப்பான டீமாக இருக்குது. என்னன்னா பங்களாதேஷ், சவுத் ஆப்பிரிக்கா, ஸ்ரீலங்கா, நேபாள், நெதர்லாந்து நல்லா தான் விளையாடுவாங்க. ஸோ அவங்க ஒரு மாதிரி நல்லா தான் இருக்காங்க. இப்போ சியில் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்கானிஸ்தான், நியூசிலாந்து, வெஸ்ட் இண்டீஸ் 3மே பவர்ஃபுல்லான டீம் தான். இப்போ 3ல ஏதோ 2 தான் போருக்கு. ஆனால் இங்கே பாரு ஒரு மாதிரி அந்த ரைவல் இருக்கும்ல, அந்தந்த டீம் அழகா. A டீமில் பார்த்தீங்கன்னா இந்தியா, பாகிஸ்தான், ஓகேவா. B டீமில் ஆஸ்திரேலியா, இங்கிலாந்து, ஓகேவா. C டீமில் பார்த்தீங்கன்னா எனக்கு அப்படி ஒன்றும் பெருசாக இல்லை. அந்த ரைவல் வந்து ஃபர்ஸ்ட் 2 இதோட முடிச்சுக்கிட்டாங்க. அது 2 கரெக்டாக. D டீமில் தான் பிக்கெஸ்ட் ரைவல்லியாக இருக்கும். ஏன்னா 5மே கொஞ்சம் பவர்ஃபுல்லான டீம் தான். ஏன்னா இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி சின்ன சின்ன டீமு அன்எக்ஸ்பெக்டடாக நிறைய டைம் வந்து கிரிக்கெட்ல ஒரு மறக்க முடியாத ஒரு மொமெண்ட்ஸ் கிரியேட் பண்ணி T20ல பண்ணுவாங்க. ஸ்குவாட்லைன் பண்ணாங்க. அத குறிப்பா T20ல ஏன் பண்ணுவாங்கன்னா இது ஒரு ஷார்ட் ஃபார்மேட் ஆஃப் கேம் இல்லையா. இப்போ இந்த 20 ஓவருங்கிறது 20 ஓவர்ல ஒரு பேட்டர் கிளிக் ஆனா போதும், ஒரு பவுலர் கிளிக் ஆனா போதும், அந்த 4 ஓவரை மேஜிக் பண்ண முடியும். அண்ட் வந்து ஷார்ட் ஃபார்ம் ஆஃப் கேம்ல வந்து இப்போ வந்து நிறைய லீக்ஸ் வந்துருச்சு. ISL, அங்கிட்டு BPL, என்னென்னமோ வருது. ஸ்ரீலங்கா பிரீமியர் லீக், பாகிஸ்தான் பிரீமியர் லீக், பங்களாதேஷ் பிரீமியர் லீக், பிக் பேஷ் வந்தது. அதுக்கப்புறம் அவங்க இங்கிலாந்துல வந்து ஆல்ரெடி சோமர்செட் இது விளையாடுறாங்க. அது கவுண்டி கிரிக்கெட் வந்து விளையாடுவாங்க, எனக்கு தெரியல எனக்கு. அதான் நிறைய மேட்ச் வரும். அதெல்லாம் அந்த ஆப்ல கேம் பிரீமியர் லீக் இருக்குன்னு அதை சொல்லிட்டேன். அது மொத்தமே இவ்வளவுதான். சரி, ஓகே. அது மாதிரி அந்த ஆப்கானிஸ்தான்ல கூட ஆப்கானிஸ்தான் பிரீமியர் லீக் இருக்குன்னு நினைக்கிறேன். APL தெரியல, வச்சிருப்பாங்க ஏதோ. அதான் இவ்வளோ ப்ரீமியர் லீக் வந்ததுக்கு அப்புறம் அந்த நிறைய போய் விளையாடுறாங்கல்ல, வாய்ப்பு நிறைய பிளேயர்ஸ்க்கு அந்த நிறைய வாய்ப்பு கிடைச்சது. அவங்களாம் அங்கே போகும்போது சில பிளேயர்ஸ் வந்து தனித்துவமாக சூப்பராக வந்திருக்காங்க. அந்த வகையில் சிலர் வந்து அடித்து நொறுக்கும் பொழுது, கவனத்தை பெறும் பொழுது ஒரு சின்ன டீமும் பெரிய டீமை டிசப்பாயின்மெண்ட் பண்ணுவாங்க. ஒரு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும்.
பார்க்கலாம். இந்த 2024 ஐபிஎல் வந்து அதாவது 200 ரன் அடிக்கிறது வந்து ரொம்ப சப்பமேட்டு சால்ட் வாட்டர் மாதிரி போயிட்டு இருக்குது. அது மாதிரி ஏதாச்சும் ஒரு புதுசாக T20 புதுசாக ஒரு இனோவேஷன் வந்து அது எனக்கு அந்த மெத்தட் எனக்கு பிடிக்கும். இதில் ஏன்னா நம்ம இதில் ஒரே ஒரு வித்தியாசம் தான், இதெல்லாம் வந்து இந்தியன் சைடில் இவங்க அடிச்சிடுறாங்க. இன்னைக்கு இருக்க இந்த பிச் கண்டிஷன்ஸ் எல்லாம் டோட்டலாக வெஸ்ட் இண்டீஸ் சாயில் அப்படிங்கும்போது அதான் இப்போ இந்தியன் கிரிக்கெட்ல வந்து பேட்டிங்க்கு சாதகமாக பிச்சஸ் ரெடி பண்ணுறதே நான் விரும்புறதில்லை. என்ன காரணம்னா அப்போ பவுலர் எதுக்கு வச்சுக்கணும்? நீங்கள் வந்து 6 பேட்ஸ்மேனு 5 ஆல்ரவுண்டர் வச்சுட்டு நீங்கள் ஒரு பேட்ஸ்மேனுக்கு 2 ஓவர் மேட்ச் கொடுத்துருங்க. 2 ஓவருக்கு வந்து நீங்கள் உள்ளே போனோடனே 10 6 அடிக்கணும், 12 பாலுக்கு 8 6 அடிக்கணும், டாஸ்க் கொடுத்துடலாமே. அங்கே தான் ஒரு நம்ம முக்கியமாக நோட் பண்ண வேண்டியது ஒன்று இருக்குது. இந்த ஐபிஎல் சீசனில் தான் இந்த இம்பாக்ட் பிளேயர் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கொண்டு வராங்க. அதுதான் இந்த அளவுக்கு இப்படி ஒரு ரிசல்ட் கொடுக்குது. ஆனால் T20 அந்த மாதிரி இல்லை. அதனால அந்த கருமம் எந்த கருமத்தையும் அங்கே கொண்டு வராமல் நல்லா இருந்தாலும் உண்மையிலே கிரிக்கெட் வந்து உண்மையிலே அதாவது ட்ரூ கிரிக்கெட் ஃபேன் இருக்கிறவங்க எல்லாருக்குமே தெரியும். இந்த லோ ஸ்கோர் அடிச்சு அதை டிஃபெண்ட் பண்ணி ஜெயிக்கிற அந்த ஒரு அழகு தான் கிரிக்கெட் உண்மையில வேற லெவல் கொண்டு போகும். இது பேட்ஸ்மேன் அடிச்சுக்கிட்டே இருந்தாங்கன்னா ஒரு கடத்த போர் அடிச்சிடும். பவுலர்ஸ்க்கான அந்த மதிப்பும் அந்த ஒரு இது கிடைக்கவே மாட்டேங்குது. நான் முன்னாள் மேட்ச் பார்க்கும்போது சேவாக் அடிப்பாரு, இந்த சைடு அங்கிட்ட கில்கிறிஸ்ட் இந்த மாதிரி ஒவ்வொரு பேர் அங்கங்கே அடிப்பாங்க. ஓகேவா, பீட்டர்சன் அடிச்சா ஓ சூப்பராக இன்னும் அடிக்க, ஜெயசூர்யா அடிச்சா நல்லா இருக்குது. ஒரு சிலர் தான் அந்த அட்டாக்கிங் மூட் எடுத்து ஆடுவாங்கல்ல, அது நல்லா இருக்கும். ஓகேவா, எல்லாரும் அடிச்சா அப்புறம் என்னதாங்கிற மாதிரி இருக்கு. அப்படிதான் இருக்கு ஐபிஎல்லாம். ஸோ நம்ம ஐபிஎல் எண்ட் ஆஃப் தி டே இதுவரை மறந்துருங்க. அந்த ஐபிஎல் ஓரமாக தள்ளி வச்சுட்டு ப்ளூ ஜெர்சி இந்தியாவுக்காக சப்போர்ட் பண்ணும்பொழுது இந்த பிளேயிங் 11 எந்த மாதிரியான பிளேயிங் 11 பிக் பண்ணுவாங்க, அதுலேருந்து அது எப்படி ஒர்க் அவுட் ஆகும் அண்ட் அதை மட்டும் பார்ப்போம். இந்த ஸ்குவாடை பற்றி அவங்களுடைய ஒப்பீனியன் குறிப்பாக நான் கேட்பது ஒரு உங்ககிட்ட தான், இந்த 15 பேர் உனக்கு ஓகேன்னு தோணுதா? இந்த 15 பேரில் இவருக்கு பதிலாக இவர்னா யாரை சேர்த்துருப்பேன்? இல்லை அதுதான், இவருக்கு பதில் இவர் அப்படி சேர்க்கணும் அப்படின்னு சொன்னால் நம்மள நிறைய சேஞ்சஸ் கொண்டு வரணும். அப்படி கொண்டு வரும் போது இப்போ அவங்க போட்டு வச்ச அந்த ஆர்டர் வந்து கண்டிப்பாக மாறும். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இப்போ இருக்க இவங்க கொண்டு வந்த இந்த ஒரு ஸ்குவாட் வந்து தேரும் தான் எனக்கு ஒரு 100% சாட்டிஸ்ஃபைடாக தான் இருக்கேன். அது இல்லை, ஏன்னா எனக்கு இருந்த ஒரே ஒரு இது வந்து அந்த சேஞ்சஸ் கண்டிப்பாக பண்ண முடியாது. ஏன்னா அவர் வந்து வைஸ் கேப்டன், ஹர்திக் பாண்டியா வந்து மாற்றவே முடியாது. பர்சனல் வன்மன்லாம் இல்லை, ஏன்னா கேஎல் ராகுலோடைய பெர்ஃபார்மன்ஸ் ரீசெண்டாக பார்த்துட்டு இருக்கும் போது நான் சொல்கிறேன் அவர் கொண்டு வந்திருக்கலாம். பட் மாற்ற முடியாத சுச்சுவேஷன். அண்ட் மோரோவர் ஆல்ரெடி 2 விக்கெட் கீப்பர் இருக்காங்க. ஏன்னா எடுத்த சாம்சனுக்கே இங்கே மேட்ச் எனக்கு ஒரே ஒரு சின்ன இது இப்போ யாரும் பார்க்க போகிறது இல்லை, இருந்தாலும் மனசுக்குள்ள ஒரு குமுறல் என்ன அப்படின்னா, அந்த மேட்சஸ் இருக்கு இல்லையா, அந்த நம்ம அந்த ஆட போகிறது பாகிஸ்தான் மேட்ச் தாண்டி மற்ற 4 மேட்ச்சில் அட்லீஸ்ட் ஒரு 2 மேட்ச்லேயாவது சஞ்சு சாம்சனுக்கு வாய்ப்பு கொடுக்கணும். ரிஷப் பண்ட உட்கார வச்சுட்டு சஞ்சு சாம்சனுக்கு வாய்ப்பு கொடுக்கணும். சிவம் டூபே உட்கார வச்சுட்டு ரிங்கு சிங் முடியாது, அவங்க ஸ்குவாட்ல இல்லை. ரிங்கு சிங் வந்து இதில் இருக்காங்க, அவங்க வந்து 15க்கும் வெளியே இருக்காங்க. அது வந்து ரிசர்வ் பிளேயரில் வரும்பொழுது இவர் காயம் ஏற்பட்டு இவர் தொடரை விட்டு விலகினால் மட்டும்தான் அந்த 4 பேர், அந்த கில்லு, ரிங்கு சிங், ஆவேஷ் கான், இன்னொரு ஆள் யார் கலீல் அகமது, இந்த 4 பேரும் கிட்டத்தட்ட ஸ்குவாட்ல இருக்க மாட்டாங்க. அவங்க ரிசர்வ் பிளேயர் மட்டும் தான். இவங்களுக்கு காயம் ஏதாவது தவிர்க்க முடியாத காயம்னு வந்து நீங்கள் வெளியே போகிறாங்க, கை கால் உடையுது, இல்லை இன்ஜுரி ஆகுது அப்படின்னா அப்போ மட்டும்தான் இவங்க வருவாங்க. ஸோ எந்த வன்மமும் கிடையாது. எண்ட் ஆஃப் த டே டக்குன்னு சொல்லும்போது ரிங்கு சிங்கை வந்து சிவம் தூபேக்கு பதிலாக பிளேயிங் 15ல் போட்டிருக்கலாம்லாம் நான் சொல்லிட்டு போக மாட்டேன். ஓகேவா, நல்ல பிளேயர் தான். பார்ப்போம் இது எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகுது இன்டர்நேஷனல் கேமில் எப்படி. எனக்கு ஏன்னா நம்ம வேர்ல்டு கப்லேயே பார்த்தோம், ஏன்னா இதே சூரியகுமார் யாதவும் இதுவும் எனக்கு அதிருப்தி இருந்தது. கேஎல் ராகுலும் இன்கேஸ் இன்னும் கொஞ்சம் பெட்டராக ஃபைனலில் விளையாடி இருக்கலாமோங்க மாதிரி இருந்துச்சு. ஜடேஜா இதுவும் இருந்தது. ஏன்னா இவங்க எல்லாருமே இங்கே நம்ம ஸ்டார் பிளேயர் தான் இல்லைன்னு சொல்ல கிடையாது. அந்த இருந்தாலும் அந்த ஃபைனல் மேட்ச், ஏன்னா ஐசிசி டோர்னமெண்ட்டில் யார் ஜெயிச்சு கொடுக்குறாங்களோ அவங்கள தான். இப்போ தோனியை ஏன் இன்ன வரைக்கும் கொண்டாடுறாங்க அப்படின்னா, அவர் அந்த ஃபைனலில் அடித்த அடின்னு இருக்குல்ல. ஏன்னா அந்த ஃபைனல் 2011 வேர்ல்டு கப் இருக்குல்ல, அந்த ஹையஸ்ட் 5 லீடிங் ஸ்கோரர் ஃபார் இந்தியான்னு எடுத்தால் விராட் கோலி இருப்பார், கம்பீர் இருப்பார், சேவாக் இருப்பாங்க, சச்சின் இருப்பாங்க, யுவராஜ் இருப்பாங்க நினைக்கிறேன். ஓகே, ஸோ இப்படி எல்லாத்தையும் ஆனால் தோனி அந்த ஃபைனலில் அடித்து ஜெயிச்சு கொடுத்தாருல. அந்த மாதிரி ஐசிசி டோர்னமெண்ட்டில் காப்பாற்றுறதுக்கு யாராவது ஒருத்தன் வரமாட்டானா அப்படின்னு ஏங்கி கிடக்கிற இந்தியாவுக்கு யாராவது ஒருத்தர் கோப்பையை வாங்கி தருவாரா அப்படிங்கிறத பொறுத்து வந்து பார்ப்போம். முக்கியமாக அந்த கோப்பையை வாங்கி தருவாரான்னு சொல்லும் போது ஒரு செட் ஆஃப் ஒரு வீடியோ முடிக்கும் போது ஒன்று, ஏன்னா 2011 சச்சின் ரிட்டையர் ஆகிறதுக்கு முன்னாடி அவருக்கு ஒரு கோப்பையை தோனி வாங்கி கொடுத்துட்டாங்க. ஆனால் தோனி ரிட்டையர்ட் ஆகும் போது விராட் கோலி வாங்கி தரல. அபியஸா இப்போது நெக்ஸ்ட் இது வரும்போது அஃப்கோர்ஸ் ரோஹித் சர்மா விராட் கோலி இருப்பாங்களா இல்லையாங்கிறது இங்கே ஒரு கேள்வியாகவே இருக்குது, அடுத்த வேர்ல்டு கப் எதுவாக இருந்தாலுமே. ஸோ இப்போது ரோஹித் சர்மாவுடைய அந்த 14 கனவு ஒரு கப்பு கண்டிப்பாக வேர்ல்டு கப் வாங்கிடணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு புரியுது நீங்கள் எங்கே வரீங்க அப்படின்னு. அதுக்கு முன்னாடி நான் பீங் ரோஹித் சர்மா ஃபேன் நான் சொல்லிடுறேன். ஸோ இந்த வாட்டி உண்மையிலே அது கப் ஜெயிக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப பர்சனல் கனெக்டிவிட்டியாக இருக்குது. இப்போ உங்களுடைய யாருங்கிட்ட சொல்லுங்க. விராட் கோலி வந்து வேர்ல்டு கப் ஸ்குவாடில் ஜெயிச்ச ஸ்குவாட்லேயே இருந்திருக்காரு. 11ல் இருந்தார், சாம்பியன்ஸ் ட்ராஃபி ஜெயிச்ச இருந்தார். எனக்கு அதெல்லாம் இல்லை, பட் இருந்தாலும் இந்த எல்லா வாட்டியும் மேன் ஆஃப் த டோர்னமெண்ட்டாக வாங்கிட்டே இருப்பார், தனியாக அடிச்சுனே இருப்பார், பாகிஸ்தானை போய் அடிப்பார். இதெல்லாம் அவருக்கு ஒரு கோப்பை கிடைத்து விட்டார். அது ரோஹித் சர்மாவோட நல்ல பாண்டிங்கில் இருக்கார். ஓகேவா, 2 பேருமே ரொம்ப பாண்டில் இருக்காங்க.
ஸோ ரோஹித்தையும் கோலியையும் இருவரையும் தூக்கி கொண்டாடினாங்கன்னா இந்த இளம் வீரர்கள் சேர்ந்து ஒரு உலக கோப்பையை கிட்ட 13 வருஷம் கழிச்சு வாங்கி 10 வருஷம் கழிச்சு வாங்கி கொடுக்கும். கடிதம் எழுதுற மாதிரி தயவு செய்து கோப்பையை வென்று இருவரையும் தூக்கி வைக்கும்படி மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம் இப்போதைக்கு அப்படிங்கிற மாதிரி போயிட்டு இருக்கு. இல்லைண்ணா நம்ம 2020 வேர்ல்டு கப் ஜெயிச்சு கிட்டத்தட்ட 17 இயர்ஸ் ஆச்சுல. 2007 தானே ஜெயிச்சோம். இப்போ நம்ம கோப்பை ஜெயிச்சு 7 ஜெயிச்சோம், 11 ஜெயிச்சோம், 13 ஜெயிச்சோம். அதான் அவ்வளோதான். 11 வருடம் ஆயிடுச்சு கடைசி நம்ம கோப்பை அதான் ஐசிசி கோப்பையை ஜெயிச்சு 11 வருடங்கள் ஆச்சு. பார்க்கலாம் இந்த 12வது வருடம். பேட் கமின்ஸ் உனக்கு ஒன்றும் இல்லைப்பா, எங்க யாரையும் சைலண்ட் ஆகாம இருந்தா போதும், ஏன்னா எப்படின்ட்டு போயிடுவாரு. சரி ஓகே, வேர்ல்டு கப் முடிச்சு ஐபிஎல் முடிட்டோம், வேர்ல்டு கப் ஸ்டார்ட் ஆகிற வரைக்கும் அதுமாதிரிதான். அந்த ஸ்குவாட் மேலே உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் தெரிவிக்கவும். இன்னொரு வீடியோவில் வந்து சந்திக்கிறோம். சைனிங் ஆஃப். நன்றி.